பிக் பாஸ் சீசன் 9 தமிழில் இப்போ ரொம்பவே அழகாக நிறைவடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். எதிர்பார்க்காததை எதிர்பாருங்கள் அப்படின்னு அடிக்கடி இதில் சொல்லி வருவார் கமலஹாசன். அப்படி தான் இங்கே நிறைய பேர் அவங்க டைட்டில் வின் பண்ணுவாங்க, இவங்க டைட்டில் வின் பண்ணுவாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருந்த நிலையில் இப்போது மிகப்பெரிய அளவில் திவ்யா அவர்களுக்கு அந்த டைட்டில் கிடச்சிருக்கு, அவங்க அதை வின் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எல்லோருக்குமே மிகப்பெரிய அளவில் ஷாக்காக தான் இருந்துச்சு. சபரி வருவாங்களா, அரோரா வருவாங்களா, இல்லை பார்த்தோன்னா இன்னும் 4 கண்டஸ்டண்ட்டில் வேறு வருவாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய எல்லோருக்குமே தோணிகிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போது திவ்யா அவர்கள் வந்திருந்தது எல்லோருக்கும் ஷாக் ஆகியிருந்தது. ஆனால் அவங்க ஆரம்பத்தில் இருந்தே நிறைய விஷயங்கள் மற்றவர்களுக்காக பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில் இப்போ என்னென்னா, இந்த திவ்யா அவர்கள் டைட்டில் வின் பண்ணிட்டாங்கன்னே அதை டைஜஸ்ட் பண்ண முடியல அப்படி இப்படின்னு பல விமர்சனங்கள் வரதான் செஞ்சது. அதையெல்லாம் தாண்டி தான் நம்ம ஒரு லைஃப்பில் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய ஒரு துறையில் நல்லாவே வின் பண்ணி வர முடியும். இப்போது பாரு அவர்கள் கமருதீன் அவர்களினுடைய வீட்டிற்கு ஒரு பார்சல் ஒன்று அனுப்பி வச்சுருக்காங்களாம். அதை பார்த்துட்டு அந்த குடும்பம் ரொம்பவே மகிழ்ந்து போயிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. ஆனால் பாரு அவர்கள் கமருதீனுக்காக பரிசு ஒன்று அனுப்பி வச்சுருக்காங்க பெட்டியில் அப்படின்றது மட்டும் உறுதியாக இருக்குது. அதனால் இப்போ அந்த விஷயம் சமூக வலைதளங்களில் மறுபடியும் வைரலாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போது என்ன இருக்குன்னா, கமருதீன் அவர்கள் அடுத்து இவங்க கூட இணைந்து திருமணம் பண்ணிக்குவாரா, இல்லை 2 பேருமே அவங்கவுங்களுடைய பாதைகளை நோக்கி போக போகிறாங்களா, இல்லை திருமணம் பண்ண போகிறாங்களா, லவ்வர்ஸாக இருக்க போகிறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பொதுவாகவே சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய பிரபலங்கள் அப்படின்னாலே இந்த மாதிரி தான் இருக்கும். அதுலேயும் அவங்க ஓப்பனாக சொல்கிற மாதிரியாக நடந்துக்கிட்டதும் இப்போ யார் அடுத்து வரப்போகிறா அப்படின்ற அந்த ஒரு கேள்வி வந்துட்டுருக்கு. இதுக்கு இடையில் என்ன இருக்குது அப்படின்னா, ரீரிலீஸ் பண்ணக்கூடிய படங்கள் நல்லாவே போய் வந்துட்டுருக்கு. அப்படி தான் மங்காத்தா திரைப்படம் இப்போ ரீரிலீஸ் ஆகியிருக்கு. இதனால் மக்கள் ஃபஸ்ட்டு கொண்டாடின மாதிரி, ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆன மாதிரி ரொம்பவே கொண்டாடி வந்துட்டுருக்காங்க. பொதுவாக ஒரு சில படங்கள் ரிலீஸ் ஆகும்போது நல்லா இல்லாமல் ரீரிலீஸில் பட்டையை கிளப்பிடும். இப்போ இந்த விஷயம் என்ன இருக்குன்னா, மங்காத்தா திரைப்படம் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. நம்மளுடைய சார்பாக இன்னும் வெற்றியடையணும்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.